ஹலோ காய்ஸ். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டோம். பைபாஸ் ரோடு எடுத்து பாண்டிச்சேரியிலேருந்து அவுட்டர் கிளம்புறோம். பாருங்கள், லேக்கு எல்லாம் நல்லாயிருக்கு. நேச்சர். இந்த ரோடு நான் வந்ததே இல்லை பாண்டிச்சேரியில். இதுதான் ஃபஸ்ட் டைம் இந்த ரோட்டில் போகிறேன். பாண்டிச்சேரியிலேருந்து அவுட்ரு அது. பெரிய லேக்கு இருக்குது இது இங்கே. அங்கேருந்து அப்படியே வேறு ரூட் எடுத்து ஒரு உள்ள வந்துட்டோம். ரோடு ஃபுல்லாக ஒரு மாதிரி இடம் ஒரு மாதிரி ரோடு இல்லை. அந்த கூகுள் மேப்பு காமிக்கிற ரோடு தான். அங்கேருந்து வெளியே வந்தால் ஒரு ஹைவே ஒன்று இப்போ தான் போட்டுன்னு இருக்கான் போல. ரோடு ஒரு மாதிரி இதுவாகுது, கல் மண்ணெல்லாம். நடுவில் ஒரு ஆஃப் ரோடு ஒன்று போட்டு அப்படியே அங்கேருந்து முருகின்னு போனால் மெயின் ரோடு வரும். ஒரு புகையாக கழிப்பி விட்டாங்க. அதை தாண்டி அப்படியே வந்தால் லிஃப்ட் எடுத்தால் மெயின் ரோடு புது பிரிட்ஜு ஒன்று போட்டிருக்காங்க. ரோடு தான் அது, சிமெண்ட் ரோடு. அவங்க வரானா பார்த்தேன், பின்னாடி வராங்க. பொறுமையாக நம்ம போகலாம் சொல்லிட்டு அப்படியே முறுக்கின்னு போயிட்டேன். இது வந்து ஒரே ஒன் வே தான். இது இன்னும் வெறும் ரோடு எதுவும் செட் பண்ணல. ஒரு சர்வீஸ் ரோடு இருக்குது, ஒரு மெயின் ரோடு இருக்குது. அதுலேயே வராங்க போகிறாங்க. அது டேஞ்சரான ரோடு தான் அது. எனக்கு லாரி ஒன்று குறுக்க வந்துச்சு. ஜஸ்ட்டு மிஸ் ஆகிட்டேன். இந்த கூகுள் மேப்பு இப்போ வழக்கமாக பண்ணுறது தான். கீழே ரோடு போட்டுருந்தா கன்சிஸ்டன் இருக்குது, அந்த ரோட்டில் போகணுன்னு சொல்லி காமிக்குது. நானும் சரி போய் பார்க்கலாம், என்ன வழி இருக்கான்னு போய் பார்த்தா பாருங்கள் நீங்களே. இந்த மேப் வச்சு என்னத்த பண்ணுறது? நீங்கள் திருப்பி போயிட்டு அந்த லெஃப்ட் எடுத்து அந்த ஆப்போசிட் ரோடு பிடிச்சி அந்த சைடு லெஃப்ட் எடுத்து கனெக்ஷன் போயிட்டு அந்த சைட்லேருந்து போகணும். பாருங்கள், ஸோ ஒன் வே தான் அது. இப்போதைக்கு அது ஒன் வே தான். ஏன்னா பிரிட்ஜு புதுசாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ரோடு வந்து நல்லா தான் இருக்குது. என்ன ஒன்றா பார்த்து போனோம் ரோட்டில். ஏன்னா சிமெண்ட் ரோடு, க்ரிப்பே இருக்காது பிரேக் அச்சா கூட. அப்படியே சறுக்கினே போக வேண்டியது தான். ஸோ என்னென்னா மிரர் பார்க்க முடியல. இன்டர்செப்டர் எங்கே போனாரே தெரில, புஷ்னு போயிட்டு இருக்காரு. அப்படியே ஓட்டின்னு போனேன். ரோடு ஓட்ட நல்லா சூப்பராக இருந்தது. பட்டு ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஏன்னா அது சிங்கிள் ரோடு தான். இது ஒத்தையடி பாதை. புஸ்க்குன்னு எங்கேருந்து வரான்னு தெரிய மாட்டுது. சரி, நான் ஒரு ஸ்டாப்பில் நின்று அவன் எங்கே போயிருக்கான்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்குறதுக்கு ஸ்டாப் பண்ணேன். இதில் வந்து பெட்ரோல் கம்மியாக ஆகுது. அண்டு 200 மீட்டரில் வந்து லெஃப்ட் ஹேண்ட் காமிக்குது. இது எங்கே போனான்னு தெரில. ஸோ அப்படியே வண்டி நிறுத்திட்டு ஒரு 4 ஃபோட்டோ எடுத்துகிட்டு அவனுக்கு கால் பண்ணி கேட்டால், நான் நின்று இருக்கேன், நாங்கள் நிற்கிறேன் வாங்க அப்படின்னா. வெயிலும் கொஞ்சம் ஜாஸ்தி தான். பட் வண்டி ஓட்டும் போது எதுவும் தெரில.
அப்படியே புர்ன்னு கிளம்பியாச்சு. ரோடு எப்போ போட்டாங்கன்னு தெரில, நல்லா பல பல பலன்னு இருக்குது. ரோடு செம்ம ஸ்ட்ரிச்சு, பார்த்தா தெரியும் உங்களுக்கு. நல்லா நீட்டாக பெருசாக இருக்குது. ஆனால் ஒரு சைடு தான் யூஸ் பண்ணுறாங்க ரோட. பாருங்க அப்படியே கிராஸ் பண்ணுறாரு பாருங்க, சொரிஞ்சின்னு முது சொரிஞ்சின்னு. ஸோ நான் பாட்டு ஸ்ட்ரைட்டாக போயின்னுட்டேன். ஸ்ட்ரைட்டு கிடையாது, லிஃப்ட்றாங்க. அப்படியே ஸ்லோ பண்ணி லெஃப்ட் ஓடிச்சு வேறு ரோடு பிடிக்கிறோம். இந்த புள்ளிங்க வேறு. இந்த ரோடு ஃபுல்லாக தார் ரோடு தான். அந்த ரோடு மாதிரி அந்த ரோடுக்கு வந்து தார் போடுவாங்க நினைக்கிறேன் மேலே. ஸோ பெட்ரோல் போடணும், பங்க் இருக்கான்னு பாருங்கண்ணே. ஸோ பாரத் பெட்ரோல் பங்க் ஒன்று இருந்தது, பட் ஸ்பீட் பெட்ரோல் அங்கே ஸ்பீட் இல்லைன்ட்டாங்க. இன்னும் ஒரு 1.5 கிலோமீட்டர் இல்லை 2 கிலோமீட்டர்ஸில் இன்னொரு பெட்ரோல் பங்க் வரும் பாரத்து. அங்கே ஸ்பீடு இருக்குது, அங்கே போட்டுருக்கேன்ட்டாங்க. இன்டர்செப்டாக மட்டும் டேங்க் ஃபில் பண்ணிட்டு கிளம்பிட்டோம். அதில் வேறு ஆயில் வேறு லீக் ஆகிருந்தது, அது வேறு பார்த்துருந்தாங்க. சரி வேறு இடத்துல போய் நிற்கலாம், அங்கே நின்று பார்க்கலாம்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் பேக்கப் பண்ணிவிட்டு கோபுரோ சார்ஜ் பண்ணணும் பேட்ரிக்கு. அதை போட்டுட்டு அப்படியே கிளம்பிட்டேன். அந்த ஒயர் தான் நீங்கள் பார்க்குறது. என்னடா விட்டு போயிட்டாங்க புதுசுன்னு அப்படின்னு பார்த்தேன். ஒரு டீ கட்டில் டீயை போட்டு வண்டி ஆயில் லீக் ஆகுதுன்னு பார்த்தா ஆயில் லீக் ஆகல, அது வேஸ்டேஜ் ஆயில் தான் அது. நின்றுட்டு அப்படியே பார்த்துட்டு அப்படியே உள்ளே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு ஸோ வாய்ஸ் ஓவர் வந்து 2 மணி வாய்ஸ் ஓவர் கொடுத்துன்னு இருக்கேன். ஸோ அதனால் வாய்ஸ் கொஞ்சம் சைலண்ட்டாக தான் கேட்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தோம் 3 பேரும். கிளம்பியாச்சு அங்கேருந்து. இவன் வேறு R15 போக மாட்டான், பின்னாடியே போக மாட்டான், கூடவே வந்துடுறான். அங்கேருந்து ஸ்பீடாக வந்தான், இங்கே வந்து ஸ்லோ பண்ணினான். ஸோ யூட்டன் எடுத்துகிறோம் பெட்ரோல் பங்க்குக்கு. இதனால் கொஞ்சம் பெரிய பெட்ரோல் பங்கு தான். ஸோ ஸ்பீடு இங்கே இருந்தது, டேங்க் ஃபுல் பண்ண சொல்லிட்டேன். இது செகண்ட் டேங்க் ஃபுல். ஃபஸ்ட்டு போட்டது வந்து ஒரு 300 கிலோமீட்டர்ஸ், 300 இல்லை 250 கிலோமீட்டர்ஸ் ஓடிச்சு. பெட்ரோல் போட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மேலே போர்டு வருது பாருங்கள், கெஸ் பண்ணுங்க எங்கே போகிறோன்னு.
ரோடெல்லாம் பெயிண்ட் வச்சுன்னு இருக்காங்க. ஸோ கெஸ் பண்ணுங்கன்னு நினைக்கிறேன் எங்கே போகிறேன்னு. பாருங்கள், மலையை பாருங்கள். ரெண்டு சைடும் மலை தான். டீ பிரேக்கை போட்டு வந்து கிளம்பிட்டோம். அப்படியே ஹெல்மெட்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணோம். ஃபுல்லாக பூச்சி சேர்ந்து இன்டர்செப்டர் கிளம்பிட்டாரு. பின்னாடியே நான் கிளம்பி வந்துட்டோம். ஸோ அங்கே ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் தாண்டி வந்துட்டோம். இங்கே ஒரு சின்ன ஒரு பிரேக், இங்கே ஒரு கோலி சோடா போட்டு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு 2 பஜ்ஜி சாப்பிட்டு கிளம்பிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் டெஸ்டினேஷன் ரீச் ஆகிடும். அதான் நம்ம டெஸ்டினேஷன். ஸோ கடைன்னு ஊர் உள்ள பூந்து ஷார்ட்கட்டில் போயிடும். நம்மளுக்கு முன்னாடி ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போவார். எங்கே தான் போகிறதில்ல. பறக்கிறாரு. ஸோ ரூட்டு 2 ரூட்டு காமிச்சிது. இந்த ரூட்டை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவங்க ஒருத்தர் இருந்து அவர்கிட்ட கேட்டு அப்படியே போயிட்டோம். வந்துட்டோம் டெஸ்டினேஷன். ஸோ மெமரி கார்டு எங்கே வாங்கினேன்னு கேட்டிங்களா? நான் ஃபஸ்ட்டு ஒரு கடையில் கேட்டேன், மெமரி கார்டும் கேட்டேன், மைக்கும் கேட்டேன். இல்லைன்னு சொல்லிட்டாங்க. போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் எங்கே வாங்குறேன்னு பாருங்கள் அப்படின்னு. ஆனால் இங்கே நான் வாங்கலை. ஸோ இப்போவாச்சும் கெஸ் பண்ணுங்கள் எந்த இடம்னு. சீடு ஆரம்பிச்சிச்சு. இங்கே நைட்டு 2:30 மணி ஆகுது. வாய்ஸ் ஓவர் குத்துன்னு இருக்கு. எல்லாம் அந்த மைக் ஒர்க் ஆகாத காரணத்தில். ஃபேன் ஓட்டல, காற்று வரல, வேர்த்து ஊற்றுது. உங்களை கஷ்டப்பட்டு பண்ணிகிட்டு இருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்க. வயிறு கப கபான்னு. ஸோ மோஸ்ட்டாக தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் நான் எங்கே போகிறேன்னு. ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறோம். அங்கே ஒருத்தன் வெயிட் பண்ணுறான் நம்மளுக்காக தான். ஸோ இங்கேருந்து தான் நெக்ஸ்ட்டு ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அது நெக்ஸ்ட் வீடியோவில் வரும்.